எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்கு. இது நாள் வரைக்கும் த்ரிஷா மேல கோபத்தில் இருந்த டிவிக்கு தொண்டர்கள் கூட இன்னைக்கு த்ரிஷா மேல ரொம்பவே பரிதாபப்படுற நிலைமைக்கு அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அப்படி என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா குறித்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்ட உடனே அதிர்ந்து போன த்ரிஷா அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக இருக்கிற அனைத்து விஷயங்களை பற்றியுமே தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு 2026 மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான். நம்முடைய தமிழகத்தில் பல எலெக்ஷன்கள் நடந்திருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷன் மாதிரி ஒரு பரபரப்பான எலெக்ஷன் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்ததே கிடையாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன்ல 1வது படிக்கிற ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் முதியவர்கள் வரைக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு அலை தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே பாய்ஞ்சிட்டு இருக்குது. எல்லாருமே தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேரளாவில் சேர்ந்தவங்க கூட கேரளாவில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்கிற சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தமிழகத்தில் தளபதி விஜயுடைய எலெக்ஷனுக்காக தான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ப்ளீஸ் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேரளாவிலிருந்து எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் நான் கடவுள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ தினமும் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படியாவது அண்ணனை இந்த எலெக்ஷனில் வெற்றி அடைய வச்சிருங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எலெக்ஷனை பற்றி கண்டுக்காதவங்க டெய்லியும் தலையில இறங்கி தளபதி விஜய்க்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த 2027 எலெக்ஷன் ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல த்ரிஷா அவர்களை பற்றி தளபதி விஜய் அவர்கள் சொன்னதா ஒரு குறிப்பிட்ட தகவல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களை பற்றி எல்லாருமே தவறாக பேசுகிறாங்க, எல்லாரும் த்ரிஷாவை திட்டுறாங்க. ஆனால் அது எனக்கு மிக பெரும் அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்ன நினச்சி எனக்காக கல்யாணம் இதுவரைக்கும் பண்ணாமல் என்னையே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற அவளை திட்டுறது எவ்வளோ தவறு. என் கூடயே 20 வருடம் இருந்து ஆனால் என்னுடைய எதிரிகளோடைய கை கோர்த்து எனக்கு எதிராக சதி செஞ்சவங்களை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. என்னுடைய மனைவி என்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பா, அவள் பண்ணது தப்பு தான், அதை நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அதே மாதிரி த்ரிஷாவை மற்றவங்க திட்டுறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியலன்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட கருத்து மிக பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாக்குள்ள வைரலாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.